श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம 30வது திருநாமம் நிதிரவ்யேக அப்படின்னா குறைவற்ற செல்வம். மத்வாச்சாரியா அவ்யேக நிதி மாற்றி சொன்னார். அப்படின்னா செல்வம் குறைவில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பட்டர் வியாக்கியானம் சொன்னார் நிதிரவ்யேகன்னு சொல்கிறது தான் கரெக்டு. அவ்யேகன் இன்னொரு பொருளில் பின்னாடி வருது. அதனால் நம்ம நிதிரவ்யேக அப்படின்னே நம்ம அர்த்தம் பார்க்கலாம், அதுதான் கரெக்டுன்னு சொல்லி இப்போ நம்ம நிதிரவ்யேக நீங்காத செல்வம் உடையவர்னு அர்த்தம். யார் நிதிரவ்யேக? பகவான் தான், வேறு யாருமே. மற்றெல்லாம் நிரந்தரம் இல்லையே. ஆனால் பரம லோபி இருக்கா இல்லையா, பேராசை பிடிச்சவன், அவன் ஆபத் தனவந்து விதேயம் அதக நிதிரவ்யேக அப்படின்னா, அதாவது ஆபத் காலத்தில் நமக்கு சமயத்துக்கு உதவுறதுக்காக பரமலோபியை என்ன பண்ணுவான்னா நிதியை சேர்த்து சேர்த்து வைக்கிறான். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், பகலில் நல்லா உழைக்கிறோம், ராத்திரி ஓய்வு எடுக்கிறதுக்காக. வெயில் காலத்தில் எல்லோரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான். எதுக்காக? மழை காலம் வந்தால் கஷ்டப்படாமல் இருக்கிறத சாப்பிட்டுன்னு இருக்கலாங்கிறதுக்காக இல்லையா? ஆனால் இதெல்லாம் சாமானிய மனிதர்கள் செல்வத்தை இப்படி தான் சேமிப்பா. நிதியான பகவான் இருக்கா இல்லையா, அவர் தான் பகவான். ஆழ்வார்களுக்கெல்லாம் நல்ல சொத்து, பவழ சொத்து அப்படிங்கிறார். ஆழ்வார் என்ன சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் நிதி தான் பகவான். இந்த மாதிரி வெளி உலகத்தில் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அவர் எங்கே இருக்கார்? அந்த பகவான், நிதியான பகவான் எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டாம். அடியார்கள் ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சுட்டுருக்கோமே. பூமிக்கு அடியில் வச்சுருந்தா தான் ஆபத்து வரும். அந்த நிதி தேவைப்படும், சேர்த்து சேர்த்து வைக்கிறா. அது மட்டும் இல்லை, பூட்டி பூட்டி வைக்கிறோம், இது அப்புறம் வேணும் அப்புறம் வேணும்னு. ஆனால் இது அப்படி இல்லை. யாரும் தேடி அலைய வேண்டாம், யாரும் எடுக்க மாட்டா, பயப்பட வேண்டாம். ஏன்னா எங்கள் ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கார். எங்கே இருக்கார்? திருக்கோளூரில் வைத்தமாநிதி பெருமாள் இருக்காரே, அவர் இப்போ மனசுக்குள்ளே கொண்டு வந்தால் போகாதா, வேறு எந்த நிதி வேணும்? இந்த புதையல் வெளி உலக நிதி இருக்கு இல்லையா, அந்த புதையல் என்ன பண்ணுறான், உள்ளே புதைச்சி வைக்கிறான். அப்போது ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒருத்தர் சொன்னாராம், இந்த நிலம் வாங்கி இதுக்குள்ளே புதையல் இருக்குன்னாராம். அதுக்காக அவன் வாங்கிட்டு அதில் நடந்து பார்த்துட்டே இருந்தான். நான் புதையல் இருக்குமா, எங்கே சத்தம் கேட்குறது? ஏன்னா முந்தியெல்லாம் புதையல் பானையில் போட்டு உள்ளே வைப்பா இல்லையா. ஸோ நடந்தால் கொஞ்சம் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்குறதான்னு நடந்து பார்த்தானா. ஆனால் என்ன மிச்சம் தெரியுமா, நடந்து பார்த்ததில்ல, புறங்கால் வீக்கம்தான் வந்துதான், வேறு ஒன்றும் இல்லை. நிதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் அந்த வெளி நிதிக்காக ரொம்ப அலையக்கூடாது. அதான் நிதிரவ்யக. தனத்தை எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சரி, அது குறைஞ்சுட்டே தான் போகும். அது துவயமடையும், எப்போவுமே அழிஞ்சிரும். 50 கோடி இல்லை, 50,000 கோடி சேர்த்து வச்சாலும் 2-3 ஜென்மாவுக்கு கிடைக்குமா, தலைமுறைக்கு வருமா, அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த நிதியை சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், பாதுகாக்க அதை விட கஷ்டப்படணும். ஏன்னா ரொம்ப சொத்து இருந்தால் என்ன பண்ணுவான், ராஜாவோ அரசாங்கமோ எடுத்துட்டுருவா. இது நீ வடிகட்டல, இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு எடுத்துட்டுருவா, இடத்த எடுத்துட்டுருவா. இல்லை திருடங்க வந்துடுவாங்களோன்னு பயந்து வைக்கணும். எலி இருக்கே, அது ரொம்ப தொந்தரவு பண்ணுமா. எப்படி பணத்தை எலி கிடைக்கும்னு நினைக்காதேங்கோ. அந்த காலத்தில் நெல்மணி, அதுக்கு தான் நிதின்னு பேர். அதை குதிரைக்குள்ளே வைப்பா இல்லையா, அதை சேர்த்து வச்சா எலி என்ன பண்ணும், கடித்து கொதறிடும். இந்த காலத்துலேயும் இருக்கே இந்த பேப்பர் நிதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எலி எத்தனை கடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பேப்பரில். அது மாதிரி அந்த நிதியெல்லாம் குறைஞ்சுட்டே போகும். ஆனால் இந்த நிதிரவ்யக இருக்கே, குறையாத நிதி, அள்ள குறையாத இன்ப வெள்ளம். இந்த நிதி இன்பம் பெருகுமே தவிர குறையாது, மேலே கொடுத்துட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. நீ போறீ, என்னை சேவிச்சாச்சு போயிட்டான்னு பெருமாள் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எத்தனை நேரம் சேவிச்சாலும் நமக்கு இன்பத்தை கொடுத்துட்டே இருப்பார். அதான் ஆளவந்தார் சொல்கிறார், தனம் மதியம் பாத பங்கஜம். அதாவது உன் திருவடி தான் எனக்கு தாமரை, அதுதான் எங்களுக்கு தனம். அந்த திருவடி தாமரையில் வர மதுவை நாங்கள் பருகியே நாங்கள் வாழ்ந்துருவோம். எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், உன் திருவடிகள் தான் எங்களுக்கு நிதி அப்படின்னு ஆழ்வாரே சொல்கிறார். தேசியர் சொல்கிறாரு, தனஞ்சய சயந்தன பூஷணம். சயந்தன தேர், தனஞ்சயனா அர்ஜுனன்.
அர்ஜுனனோட தேரில் அலங்காரமாக பூஷணமாக அமர்ந்துன்னு இருக்காரு நிதி, அவர் தான் பார்த்தசாரதி. அது போகாதா எனக்கு அப்படிங்கிறார் தேசிகர். எனக்கு தனம் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இந்த வைராகிய பஞ்சகத்தில் ரொம்ப அழகாக தேசிகர் சொல்லியிருக்கார். பகவான் தான் தனங்கிறது அதுக்காக. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறது தெரியுமா, ஆத்ம லாபத்தை மறந்துடுறா, மனசு போகாமல் தேக லாபத்துலேயே இருக்கா. நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நம்ம அழகாக இருக்கணும், அப்படி இருக்கணும், ஐஸ்வர்யம் வேணும்னு. இந்த ஐஸ்வர்யம், கைவல்யம், ஆசை, அகங்காரம், மமக்காரம் இதெல்லாம் தொலைஞ்சாதான் நமக்கு பகவான் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற நிதி நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கந்தல் ஆசையை போகணும், நம்ம ட்ரெஸ் இப்படி கிழிச்சலாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அது இருந்ததுனாக்க மனசில் உள்ள அழுக்கு போகும். அதுக்காக தான் தேசிகருக்கு என்ன பண்ண அந்த வைராகிய பஞ்சகத்தை சொல்கிறாளே, அவரோட பழைய கால சிநேகிதன் ராஜாவை கூப்பிட்றேன், அவருக்கு புகழ்ந்து பாடினாக்க உனக்கு நிறையா நிதி தருவார் அப்படின்னாரு. இவர் கொஞ்சம் கூட கேர் பண்ணலை. நீ போய் பெருமாளை சேவிச்சுட்டு வா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை அனுப்புகிறார். அவன் போயிட்டு வந்தால் அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா பக்தி இல்லை இல்லையா, அவனுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், இந்த கந்தல் துணியை பார்த்து நீ எடை போடாத, மனசு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தகப்பனோட தனம் வேண்டாம், என்னோட தனமும் தேவையில்லை. என் பாட்டனார் அங்கே தேவராஜ பெருமாள் இருக்கார், அவர் கொடுக்குற நிதி போரும் எனக்கு அப்படிங்கிறாராம். அது மாதிரி யாராவது பிக்ஷை இடும்போது கூட இவரை கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக நெல்மணியோட அந்த தங்க துகள்கள் அந்த இதையும் சேர்த்து கொடுத்தாலாம், சொர்ணமணியும் சேர்த்து கொடுத்தாலாம். அந்த மனைவிகள் சொர்ணம் கூட தெரில, இது என்னது அப்படின்னாலாம். அதை பார்த்தவொடனே வாழ்க்கை என்னமோ பாம்பு தொட்ட மாதிரி அவ்வளோ உடனே தூக்கி போட்டாலாம். எப்படி கூரத்தாழ்வார் சொர்ண வெட்டியில் தூக்கி போட்டார் அந்த மாதிரி வீசி எரிஞ்சாராம். ஏன்னா இவாளுக்கு அந்த செல்வம்லாம் நெருப்பு மாதிரி, அது தொடவே மாட்டா இவா. தேசிகர் சொல்கிறார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நாமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து வைதாமகம் தனம். அவருக்கு தனம்ங்கிறது தேவராஜ பெருமாள் தான், பாட்டனார் சொத்து தான் எனக்கு வேணுமே தவிர இந்த நிதியெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னார். அதனால் இந்த கந்தல் துணிங்கிறத, எதுக்கு கந்தல் துணி, சும்மா நம்ம இது பண்ணால் போகிறோம், ரொம்ப அலங்காரம் தேவையே இல்லை. அதை விட்டுட்டு என்றைக்கு நம்ம அதை வைராக்கியம் கொண்டு வருவோமோ அன்றைக்கி பகவானோட நிதி நமக்கு பர்மனண்ட்டாக இருக்கும், அதை யாராலையும் அழிக்கவே முடியாது, நீங்காத செல்வம் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஆளவந்தார் இருக்கார் இல்லையா, அவர் தான் நாதமுனியோட பேரன். அவர் நாதமுனி என்ன பண்ணார், மணக்கால் நம்பிட்டு தன் பேரனான ஆளவந்தார் திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னார் இல்லையா. அது சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுக்கணும், ஆச்சாரியனை வச்சு நம்ம சம்பிரதாயத்தை வளர்க்கணும்லாம் சொல்லிட்டார். அப்போ ஆளவந்தார் ராஜாவாக இருந்தார். அதனால் அவருக்கு என்ன பண்ணார், தூதுவளைக்கீரையை டெய்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். 6 மாதம் மடப்பள்ளியிலேருந்து டெய்லி தூதுவளைக்கீரை வந்திருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் வரல, இது யார் கொடுக்குறான்னு அவர் தெரியவே இல்லை. நின்னவுடனே ஏன் இன்றைக்கி தூதுவளை வரல அப்படின்னு கேட்குறார். இல்லை, தினமும் கொண்டு கொடுக்குற ஏழை பிராமணர் இன்றைக்கி வரல அப்படின்னாராம். சரி, அவர் நாளைக்கு அவனை பார்க்க சொல்லு அப்படின்னாராம் ஆளவந்தார். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் அவன் தூதுவளைக்கீரை கொண்டு வரச்சே ஆளவந்தார் அவரை பார்க்க சொல்லியிருக்காரே, அதனால் சபையை கூட்டிட்டு போய் காமிச்ச உடனே அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் இல்லை, எனக்கு இந்த நிதியெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ பணம் விடணும் ஆளவந்தார் கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு இந்த நிதியெல்லாம் வேண்டாம், உங்கள் தாத்தாவோட சொத்து எங்கிட்ட நிறையா இருக்குது, அதை உங்கள்கிட்ட கொடுக்கணும், அதுதான் என்னோடய கடமை, நான் பெரிய ராஜா, எனக்கே நீங்கள் சொத்து தரையலாம் அப்படிங்கிறார் ஆளவந்தார். இல்லை, உங்கள்கிட்ட உள்ள சொத்தெல்லாம் நீங்கி போயிடும், நீங்கும் செல்வம், ஆனால் நான் தரப்போகிறது நீங்கா செல்வம் அப்படின்னாராம். என்ன அப்படின்னு கேட்டார் ஆளவந்தார். அவர் என்ன பண்ணார், வாங்க எங்கூடன்னு சொல்லிட்டு முதல்ல பகவத்கீதை 18 அத்தியாயத்தையும் நன்னா உபதேசித்தாராம். அப்புறம் என்ன பண்ணார், உங்கள் தாத்தாவோட சொத்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாராம் ரங்கநாத பெருமாளை. திருவரங்க கூட்டின்னு அந்த பெருமாளை சேவித்த உடனே அப்போ தான் அவர் உணர்ந்தார், ஆகா இவ்வளோ பெரிய செல்வத்தை விட்டுட்டு இந்த செல்வத்துக்காக நான் அலைஞ்சேனேன்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை திறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார். சன்னியாசாகி ஆச்சாரிய பீடத்தையே அலங்கரித்தார். யாமுனாச்சாரியாக பேர் கிடைச்சது, நீங்கா செல்வத்தை பெற்றார். ஏன்னா இந்த பகவானை நல்லா புரிஞ்சுட்டு வாழ்த்தான் தெரியும், மற்ற நிதியெல்லாம் நீங்கும் செல்வம், இந்த பகவான் தான் நீங்கா செல்வம், நிதிரவியகன் அப்போ தான் புரியும். ஏன்னா நமக்கு பெருமாள் தான் செல்வம், ரங்கநாதனே நமக்கு செல்வம் அப்படிங்கணும். ஏன்னா நம்பெருமாள் அவருக்கு அதான் நீங்கா செல்வம்னே பேர். அவரை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு.
அதனால தான் நம்மளும் என்ன பண்ணணும், நிதிரவ்யேகன் நிதிரவ்யையே நமக்கு அப்படி சொல்லிகிட்டே வந்தோமானா நீங்கா செல்வமான பகவானையே நம்ம ஹிருதயத்தில் கொண்டு வந்து அனுபவிக்கலாம். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.